சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்லன்னா யோ உன்னை விட்டா ஏன் நிலைமை? என்ன விடாட்டு உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. உன்னை விட்டா இன்ஸ்பெக்டர் என்னை உண்டு இல்லைன்னு. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, தப்பிச்சு போயிட்டேன்னு சொல்லுங்க. யோசிக்காதீங்க சார். அப்படியே உங்களுக்கு பிரச்சனை வந்தா அக்கா கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சனோ எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் உன் ரூபத்துல வந்து நிக்கிதியா? தம்பி வண்டி வாரமா நிறுத்தியா? ஓகே சார். இறங்கி வாயா, இறங்கு. என் தலைவீதிப்படி நடக்கட்டும். ஆத்துல விழுந்தா முதலிக்கு லாபம், சேத்துல விழுந்தா சிங்கத்துக்கு லாபம்னு ரெண்டு பக்கமும் மாட்டி விடுற. சரி போயா போ. எல்லாம் என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும். போயா போ. ஆமா குட்டி கொழுக்கட்ட, எல்லாம் உன்னோட பர்த்டேக்காக தான் ரெடி பண்ணிருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் இது பண்ண பாட்டி? ரொம்ப அழகா இருக்கு. வேற யார் பண்ணுவா? உன் அம்மாதான். பாட்டி எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். இப்ப இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெற்றி வாங்க. ஹாய் அகிலப்பா. வாங்கம்மா. வாங்கம்மா. ஹாய் வணக்கம்மா. ஹாப்பி பர்த்டே தமிழ். தேங்க்ஸ் அகிலப்பா. ஹாப்பி பர்த்டே தமிழ். தேங்க் யூ அகில். அங்க பாரு, எனக்காக எங்க அம்மா எப்படி அழகா ரெடி பண்ணிருக்காங்கன்னு. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு தமிழ். அகில் அங்க பாரு, பலூன் ஊதுறாங்க. நம்மளும் போய் பலூன் ஊதி கொடுக்கலாமா? ஏ தமிழ், உனக்கு இன்னைக்கு பர்த்டே, நீ ஊதக்கூடாது. ஐயா யார் சொன்னா? நான் ஊதலாம். நீ வரியா இல்லையா? நான் போறேன்பா. ஏய் பாத்து பாத்து. அப்பா வாங்க. என்ன அகில்? எனக்கு அடுத்த பர்த்டேக்கு இதே மாதிரி பெருசா பண்ணலாம்ப்பா. அப்படியா? இதே மாதிரியா? ஓகே, கண்டிப்பா பண்ணலாம். தேங்க்யூப்பா. நானும் தமிழ் கூட போய் பலூன் ஊதுறேன். சரி போயிட்டு வா. ஏய் பாத்து. அப்பதான் எங்க அப்பத்தா சுந்தரி இன்னும் காணோம்? ஆமா மாலினி, இந்த வரேன்னு வேகமா போனவ போய் ஒரு போன் கூட போடல. ஆபீஸ்க்கா போனா? ஆமா அப்படித்தான் நினைக்கிறேன். எங்க சொல்லிட்டு போறா? இதோ வரேன்னு போனா அவ வேலை அப்படி. என்ன பண்றது? வந்துருவான்னு. அகிலு, பலூன் எல்லாம் ஊதி முடிச்சிட்டீங்களா? இந்த ஆமா பாட்டி, எல்லாமே ஓ, ஊதிட்டோம். உன்னோட பர்த்டேவும் இது மாதிரி இல்ல இல்ல, இதை விட பெருசா பண்ணலாம். சரியா? ஆமா பாட்டி, அப்பாவும் இது மாதிரி தான் சொன்னாங்க, பெருசா பண்ணலான்னு. ஆமா ரசா, உனக்கு ரொம்ப பெருசா பண்ணலாம். சரி பாட்டி. பெருசா பண்ணும். பாட்டி, அம்மா எப்ப வருவாங்க?
வாங்க. வந்துருவாடா. போங்க பாட்டி. அம்மா வந்ததுக்கு அப்புறம் தானே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க முடியும். அ, அ, நீங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க பாட்டி. சரி இரு, அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன். நீ மூஞ்சி எப்படி தூக்கி வைக்காத, பார்க்க நல்லாவே இல்ல. ஏன்டா சுந்தரிக்கு ஃபோன் போடு. ஆ இந்தாங்க அப்பத்தா. அம்மாவுக்கு முக்கியமான வேலை போல, போனை எடுக்கல. ஆனா சீக்கிரமா வந்துருவா. நீ என்ன பண்ற தெரியுமா? நீயும் அகிலனும் போய் விளையாடுங்க, சரியா? அம்மா வந்த உடனே கேக் கட் பண்ணலாம், என்ன? சரி பாட்டி. அம்மாவை சீக்கிரம் வர சொல்லுங்க பாட்டி. ம். பாகிலம் போய் விளையாடலாம். மாலினி, மாலினி, சுந்தரி எதுவும் கால் பண்ணாங்களா? இன்னும் காணோம். இல்லங்க, சுந்தரிக்கு இப்பதான் கால் பண்ணாங்க. ஆனா சுந்தரி எடுக்கல. ஓ அப்படியா? சரி, அப்ப நான் சேகருக்கு கால் பண்ணி என்னன்னு கேக்குறேன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சேகர். எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? இங்க பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு சார். 2 கோஷ்டிக்கு மோதல் சார். மேடம் அவங்க 2 பேருக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க சார். 2 பேரும் சமாதானம் ஆக மாட்டேன்றாங்க சார். 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவங்க பிடியில நிக்கிறாங்க சார். அப்போ எப்பதான் இங்க வருவீங்க? தெரியல சார். சமாதானம் ஆனதா வர முடியும். கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் சார். சரி சேகர், முடிஞ்சா போய் சுந்தரி கிட்ட போனை கொடுக்க முடியுமா? சார் இல்ல சார், கண்டிப்பா கூட்டத்துக்குள்ள மேடத்துக்கிட்ட போக முடியாது சார். அப்படியா? சரி,